நான் அழைத்தால் ஒரு பெரும் திரைப்பட்டாளமே எனக்காக வரும். ஆனால் அது எனக்கு தேவையில்லை என மதுரை மத்திய தொகுதியின் வேட்பாளரும் நடிகருமான சுந்தர்சி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் எமது செய்தியாளர் மதிவாணன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மதுரையில் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சியின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். கடுமையான போட்டி என்பதை களத்தில் உருவாக்கி இருக்கிறார் என்பதில் அதில் எல்லளவு மாற்றமும் இல்லை. தற்சமயம் நம்முடன் சுந்தர் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. தற்சமயம் மதுரை மத்திய தொகுதியினுடைய அந்த குணங்களை என்னவாறு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அதே போல மதுரை மத்திய தொகுதி மக்களை நேரடியாக தொடர்ந்து சந்தித்து இருக்கீங்க, என்ன விதமான கோரிக்கைகள் உங்கள்ட்ட வச்சிருக்கிறாங்க, பிரதான பிரச்சனையா என்ன நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க? மதுரை மத்திய தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட 90% மக்களை நான் சந்திச்சிருந்தா நான் நம்புறேன். இருக்கிற எல்லா சின்ன சின்ன தெருக்கள்ல இருந்து பெரிய தெருக்கள் வரைக்கும் பல்வேறு தரப்பட்ட மக்களை, பல்வேறு சமுதாயத்தட்டு அடித்தட்டிலிருந்து மேல்தட்டு வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். எல்லாரும் குறைகள் சொல்றது ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றப்படாம தான் இந்த தொகுதியில் இருக்கு. முடிக்கப்பட்ட திட்டங்கள், இப்ப பெரியார் பஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, உள்ள ஒரு கடை இயங்கல. அது ஏன்? அதுக்கான பதில் மதுரை மக்களுக்கு தெரியும். மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதிரில் ஒரு வணிக வளாகம் இருக்கு, 5 வருஷமா அது பூட்டி கிடக்கு. அரசு செலவுல மக்கள் பணத்துல, மக்கள் வரி பணத்துல கட்டப்பட்ட ஒரு பில்டிங் என்ன காரணத்துக்காக பூட்டி கிடக்கு? யாருக்கும் பதில் கிடையாது. சரி, இந்த குறைகள் எல்லாம் சொல்லலாம்னா இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் கடந்த 5 வருஷத்துல மக்களை பார்க்க வரல. இது நான் சொல்லல, நான் எங்க போனாலும் மக்களை பார்த்து கேட்கிற கேள்வி. கடந்த 5 வருஷத்துல உங்க கஷ்டத்துக்கு அவர் உங்களை பார்த்தாரா? இல்ல. இப்ப நான் நினைச்ச அளவுக்கு நல்லது பண்ண முடியல, அதுக்கு சில பிரஷர் இருந்துச்சு, அரசியல் காரணங்களால எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. திரைத்துறையில துளியளவும் சம்பந்தம் இல்லாத வேட்பாளருக்கு பாத்தீங்கன்னா திரைத்துறை வேட்பாளர் பிரபலங்கள் எல்லாருமே பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு. உங்களுக்கு ஏன் நீங்க அதை விரும்பலையா, இல்ல அழைத்து வரலையா? உங்களுக்கே நீங்க திரைத்துறையை சார்ந்த அந்த பிரபலங்களை வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ண இல்ல? மதுரையில நடக்கிற பிரச்சனையில உண்மையில நான் சொல்றேன். உண்மையில சொல்றதுக்கு எனக்கு வேற யாரும் தேவைப்படல. அதான் ஒண்ணு. இன்னொன்னு, நான் கூப்பிட்டா எத்தனையோ என்னோட திரையுலக நண்பர்களா வருவாங்க. பட் நான் அதுக்கு விருப்பப்படல. ஏன்னா என்னோட ஸ்டாண்ட்ஸ் நான் மதுரை மத்திய தொகுதிக்கு ஒரு நல்லது பண்ண ஒரு ஆசையில வந்திருக்கேன். மக்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி நம்பலாம். ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இந்த மதுரை மத்திய தொகுதிக்கு உங்களுக்குமான தொடர்பு என்னவாக இருக்கும்? தொடர்ந்து சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறீங்க. இல்ல, அந்த ஏற்றுக்கொள் செகண்ட் ஆப்ஷனுக்கே நான் போல. கண்டிப்பா என்னோட வெற்றியை நான் உறுதியா நினைக்கிறேன். இனிமேல் நான் மதுரையில தான் இருக்க போறேன். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை வச்சுட்டு ஒரு போலீஸ் கேஸ் யாராவது என் மேல கொடுக்க வச்சாங்க, அது பேசிச்சு. அதுக்கப்புறம் ட்விட்டர்ல தப்பான நான் சொல்லாத விஷயத்தெல்லாம் நான் சொன்னேன்ட்டு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சுத்தி இருக்கிற கறிக்கடையெல்லாம் மூடுவேன் நான் சொன்னேன்னு ஒரு அவதூறு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி கோயிலுக்குள்ள ஷூட்டிங் அலோவ் பண்ணணும்னு நான் சொன்னேன்னு அவதூறு பார்க்கலாம். இதெல்லாம் யாராச்சும் புத்தி இருக்கிற மனுஷன் பேசுவாங்க. மதுரை மாவட்டத்தில் நட்சத்திர தொகுதியாக விளங்கக்கூடிய இந்த மத்திய தொகுதியில் சுந்தர்சி அவர்கள் களம் கண்டிருக்கிறார்கள். அதே சமயம் வெற்றி பெறாத பட்சத்தில் தாங்கள் மீண்டும் மதுரை மக்களோடு மத்திய தொகுதியோடு இணைவீர்களா என்ற கேள்விக்கு, அந்த இரண்டாவது கேள்விக்கு நிச்சயமாக சம்பந்தமே இல்லை, உறுதியாக நான் தான் வெற்றி பெறுவேன் என்ற அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக மதுரையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் மதிவாணன் மற்றும் ஒளிப்பதிவாளர் விஜய்.